அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான பூண்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வெள்ளைப்பூடு வெங்காய குழம்பு அப்படின்னு சொல்லலாம். சின்ன வெங்காயம் நிறைய போட்டு பூண்டு பல்லும் நிறைய போட்டு செய்கிற குழம்பு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியூருக்கு போகிறோம், வீட்டில் இருக்கவங்களுக்கு ஏதாவது செஞ்சு வச்சுட்டு போகணுன்னாக்க இந்த குழம்பு பண்ணி வச்சுட்டு போகலாம். ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி 3-4 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் எடுத்துக்கோங்க. நல்லெண்ணெய் தான் இந்த குழம்புக்கு நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, நல்லா பொரிஞ்சதும் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க வாசனைக்கு. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறிட்டு 1 கைப்பிடி அளவுக்கு உரிச்ச பூண்டு சேர்த்துக்கணும். நல்லா நிறையவே எடுத்துக்கணும். நல்லா ஃபுல் கைப்பிடி 1 கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க, அப்போ தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் பூண்டும் கலர் மாறுற அளவுக்கு நல்லா வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்க போகிறோம். மீடியம் சைஸாக இருந்தால் 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 1 தக்காளி போதும். நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் 2 தக்காளி சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகிறது வரைக்கும் வதக்கிக்கணும். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 3 ஃபுல் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட குழம்பு மிளகாய்த்தூள் இல்லைன்னா 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூளும் 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கோங்க. குழம்பு மிளகாய்த்தூள் ரெசிபி இந்த வீடியோவோட எண்டில் கொடுக்குறேன், தேவைப்பட்டால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிளகாத்தூள் சேர்த்து எண்ணெயில் நல்லா ஒரு வாட்டி வதக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி எடுத்து 3 டம்ளர் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு அதில் அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லாம் நல்லா கலந்து ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 15 நிமிஷம் நல்லா குழம்பு வற்றணும், திக்காகணும். 15 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சிருச்சு. குழம்பும் நல்லா திக்காக இருக்கும், அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பூண்டு குழம்பு நல்லா திக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வற்றி திக்காகிடுச்சு. பூண்டு வெங்காயம்லாம் நல்லா வெந்திருக்கும். இப்போ அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இந்த பூண்டு குழம்புல கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டால் நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுடலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் பதிலை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.